வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சோம்பேறி சிக்கனுக்கு இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், இன்னொன்று கறி மசாலா. நான் சிக்கன் மசாலா போடல, மட்டன் மசாலா போடுறேன். ஏன்னா எனக்கு அந்த டேஸ்ட்டு தான் பிடிச்சிருக்கு. அதனால் நான் மட்டன் மசாலா போடுறேன். இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் தயிர், அளவு உப்பு. இப்போ இதை நம்ம பசைஞ்சு விட்டுக்கலாம் கட் பண்ணி. இப்போது இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. சோம்பேறி சிக்கன் அடுப்பு மேலே வச்சாச்சு கேஸில். அவ்வளோதான். இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு வேக வைக்கணும். இந்த பக்கம் பிரியாணி இருக்குது, இன்னும் விசில் வரல, கொஞ்சம் நேரம் ஆகும். அவ்வளோதான். இப்போ வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ரெடி ஆகிற வரைக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நல்லா வேகணும். வந்துச்சுனாக்கா நல்லா சுண்டிடும். தண்ணி நல்லா சுண்டணும். சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணியெலாம் சுண்டி வந்திருக்கு. எவ்வளோ தண்ணி இருந்தது? ஒரு கிளாஸ் வச்சேன். இல்லை, அது கறி வேகணும்ல, நல்லா கொஞ்சம் சுண்டிச்சு, இன்னும் வேகணும். இப்போ இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நான் கொத்தமல்லி போட்டுடுவேன். ஏன்னா அதோட சேர்த்து ஒரு 2 பரட்டும்போது அது வதங்கும்போது அது நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக 2 பரட்டு. அவ்வளோதான், ரெடி. அது சோம்பேறி சிக்கன். ஆக்சுவலி இது வீட்டில் செஞ்சுருக்காங்க, ஆனால் இதுக்கு பேர்லாம் வச்சதில்லை, சோம்பேறி சிக்கன் அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லோரும் சொல்லி தான் எனக்கு தெரியும் இது பேர் சோம்பேறி சிக்கன் சொல்லிட்டு. அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க எவ்வளோ தண்ணி இருந்தது. இப்போ எல்லாமே தண்ணியெலாம் வற்றி நல்லா ஒரு கிரேவி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் இறக்கி வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள் எண்ணெயாக இருக்கா. அவ்வளோதான், சோம்பேறி சிக்கன். இதுக்கு எதுக்கு சோம்பேறி சிக்கன் பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு மட்டும் வேலை இல்லாமலாம் இல்லை, இதுக்கும் வேலை இருக்குது. அதே மாதிரி வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறோம், சிக்கன் க்ளீன் பண்ணுறோம், என்ன வதக்கிறது மிச்சம். அவ்வளோதான். வதக்காமல் எல்லாமே பச்சையாக போட்டு நம்ம செய்கிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், இதுக்கு ஈஸி சிக்கன்னு பேர் வச்சுருக்கணும், சுலபமாக செய்கிறதுனால. ஆனால் எதுக்கு இதுக்கு சோம்பேறி சிக்கன் பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஓகேங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். பிரியாணி எப்படி இருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பிரியாணி ரெடி. திறந்ததும் நம்ம எடுக்கக்கூடாது, ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டு தான் நம்ம எடுக்கணும். இருக்கு ஷின்சான் ஹேரியோட ஹேர் ஆயில் எடுத்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கான். இந்த ஸ்மெல் அந்த ஹேர் ஆயிலோட தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி, சோம்பேறி சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி. அவ்வளோதான். இன்றைக்கி நான் இதை சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வீடியோவை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Okay, bye.